அதை மட்டும் பிடிச்சி இப்படி இழுத்தோம் அப்படின்னா பர்டிகுலராக ஒன்று வந்து நம்மளை நோக்கி வரும். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கோ அந்த காய்கறியை வந்து சாப்பிடணும். இஞ்சி உனக்கு, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் உனக்கு. பவுடரை கொட்டலாமா நம்ம? சந்தோஷம் சந்தோஷம். ஆமா, கொஞ்சம் கூட வைக்க கூடாது. நீ நான் சாப்பிட்டேன்ல பச்சை மிளகா. இவர பிஸ்கெட் சாக்லேட் சாப்பிடுறாரு. சாப்பிடுறது நானு, முகத்தை அப்படி வச்சிருக்கிறது இங்க. எப்போ துப்பிடு. ஹாய் ஹாய். இன்னைக்கு வந்து என்னடா டேபிளில் வந்து இவ்வளோ காய்கறிலாம் இருக்கு, ஒருவேளை இவங்க இந்த காய்கறியெல்லாம் வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சமைக்க போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அது வந்து தப்பு. ஏன்னா நம்ம சேனலில் வந்து இதுக்கு மேலே எல்லாமே சிரிக்க வைக்கிற மாதிரியான வீடியோக்கள் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு வந்து இந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து பச்சையாக சாப்பிட போகிறோம். ஆனால் இதை வந்து ஒரு கேமாக நாங்கள் வந்து கொண்டு போக போகிறோம். சரிங்களா? நாங்கள் என்னென்ன காய்கறிலாம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். தக்காளி இருக்கு, வெங்காயம் இருக்கு, பூண்டு இருக்கு, அப்புறம் இஞ்சி இருக்கு, அப்புறம் உருளைக்கிழங்கு இருக்கு, வெள்ளரிக்காய் இருக்கு, பீட்ரூட் இருக்கு, பச்சை மிளகா இருக்கு. பச்சை மிளகா, ஏன்னா நேற்று நம்ம பச்சை மிளகா சாப்பிட்டோம். இன்னைக்கு அந்த பச்சை மிளகா வந்து யாருக்கு வருது அப்படிங்கிறதே கொஞ்சம் இதாக தான் இருக்கு. இப்போ வந்து நம்ம எப்படி இந்த கேமை வந்து விளையாட போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே, அதாவது இப்போ நாங்கள் காய்கறி லிஸ்ட்லாம் சொன்னோம் இல்லையா, அந்த காய்கறி எல்லாமே ஒவ்வொரு கப்பில் ஒவ்வொன்று இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த டைமில் இப்போ வெங்காயத்தை வந்து நாங்கள் உரிச்சே வச்சுட்டோம். ஏன்னா அந்த டைமில் அப்புறம் நாங்கள் உரிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து டிலே ஆகும், அது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. அதனால எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வந்து நாங்கள் எடுத்து வச்சுட்டோம். இப்போ என்ன அப்படின்னா ஒவ்வொரு கப்புலையுமே ஒரு நூல் வந்து கட்டியிருக்கிறோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு கப் எடுத்து கீழே சென்டராக நாங்கள் வந்து ஒரு ஹோல் போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நூல் எல்லாத்தையுமே நாங்கள் மிக்ஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? மிக்ஸ் பண்ணிட்டு இந்த சென்டரா ஒரு ஹோல் இருக்கு இல்லையா, இதில் வந்து நாங்கள் உள்ள இது பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த கப்பில் எல்லா நூலையுமே ஒன்றா எடுத்து நம்ம இந்த இடத்துல வச்சுருக்குறோம். பார்த்தீங்களா? எல்லா நூலுமே இருக்குது. இப்போ நம்ம இந்த நூலில் ஏதாச்சும் ஒன்றை செலக்ட் பண்ணி அந்த நூலை வந்து அதை மட்டும் பிடிச்சி இப்படி இழுத்தோம் அப்படின்னா பர்டிகுலராக ஒன்று வந்து நம்மளை நோக்கி வரும். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கோ அந்த காய்கறியை வந்து சாப்பிடணும். இதுதான் இந்த கேமோட ரூல். சரிங்களா? இப்போ வந்து நம்ம இந்த கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா இது எல்லாமே உங்கள் கண்ணு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு நூலை பிடிச்சி இழுக்க போகிறோம், வர்றதை நாங்கள் சாப்பிட போகிறோம். அதில் என்னென்ன ஃபன் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த கேமோட சேலஞ்ச். இந்த கேமை வந்து ஃபஸ்ட்டு வந்து திலகா தான் ஆரம்பிக்க போகிறோம். சரியா? லேடிஸ் தானே எப்பவும் ஃபஸ்ட்டு, அதனால திலகா தான் ஆரம்பிக்க போகிறா. என்ன வருது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இல்லை வெள்ளரிக்காய். போதும் போதும் போதும். வெள்ளரிக்காய் வந்திருக்கு. எனக்கு இது உப்பு போட்டு மிளகா பொடி போட்டு சாப்பிட்டாவது ஒரு அளவுக்கு சாப்பிடுவேன். ஏன்னா ஒரு இது முடிஞ்சிச்சுல, ஸோ அதனால இந்த கப்பை வந்து நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். ஆடியன்ஸ் வெயிட்டிங். ஏன்னா வெள்ளரிக்காய் சாப்பிடும்போது பிடிக்காது. கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள் கூட இல்லை, உப்பு போட்டாவது கொஞ்சம் கடகடன்னு சாப்பிடுவேன். A few moments later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சாப்பிட்டேன். அடுத்து ரவி. எனக்கு என்ன வரப்போகுதுன்னு தெரியல. நமக்கும் பச்சை மிளகாவுக்கு 7ஆம் பொருத்தமா இருக்கு. பார்ப்போம் எந்த நூலை இழுக்கிறது. சரி, ஓகே, இந்த நூலை இழுக்கலாம். இஞ்சி இஞ்சி. அதனால நம்ம வந்து இந்த கப்போட நம்ம ஃபர்ஸ்ட் இந்த நூலை எடுத்துடலாம்.
ஏன்னா அடுத்த கேமுக்கு வந்து நமக்கு டிஸ்டர்ப் ஆகும் இல்லையா? காரமா இருக்கும். ஓகே, முதல்ல நமக்கு இஞ்சி வந்திருக்கு. எப்படி சாப்பிட போறேன்னு தெரியல. மாறுதுறாப்பா, நீ கூட அப்படியே எக்ஸைட்டடா சாப்பிடறதுக்கு துடிக்கிற. ஓகே, சாப்பிடுவோம். சாக்லேட்டா சாப்பிடுற? ஆனா நல்லதுன்னு சொல்லுவாங்க, இஞ்சி பூண்டுலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்பா பச்சையா சாப்பிட்டா நல்லதுதான். ஆனா வாயில அந்த சாறு பட்டோன்னே பயங்கரமா எல்லாம் எரியுது, தக 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 தகன்னு எரியுது. இருந்தாலும் இந்த பீஸ் சாப்பிட்டு தானே ஆகணும், வேற என்ன பண்றது? ஐயோ, இது ரொம்ப சீரியஸா தான் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். இதுல எந்த ஒரு இதுவும் நாங்க பண்ணல. இதெல்லாம் உனக்கு பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் உனக்கு. நான் சொன்னேன் இல்லைங்களா இருமல் வரும்ட்டு. எப்படியோ சாப்பிட்டாச்சு, கண்ணீரும் லைட்டா வருது. வேண்டிக்கிறியா? வேணாலும் உனக்கு பச்சை மிளகா தான். ஓகே, ஸ்டார்ட். பிடிச்சிக்கோ, அதை பிடிச்சிட்டு இல்லை. பச்சை மிளகா. வாவ். அதாவது நம்ம வந்து இதுல வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர் வந்து கொடுத்துடலாம். ஏன்னா இவ்வளோலாம் சாப்பிட்டா அவ்வளோதான் முடியாது. அதனால இதுல வந்து ஏதாச்சும் ஒன்று மட்டும் நீயே செலக்ட் பண்ணி சாப்பிட்டுக்கோ. ஒரே ஒரே இதை ஃபுல்லா வாயில போட்டுரு. கடிச்சு கடிச்சு சாப்பிட்டோம்னா முடியாது. ஃபுல்லா வாயில போட்டு அப்படியே நறுக்கு நறுக்குன்னு கடிச்சு முடிங்கிரு. ஃபுல்லா கடி, அப்பதான் கடிக்க முடியும். பவுடரை கொட்டலாமா நம்ம? செம்ம. இன்னைக்கு பச்சை மிளகாய் சாப்பிட்டு வச்சு செஞ்சுட்டோம். 1 hour later. காரம் செம்மையா? நான் நிஜமா சொல்றேன், யாரும் பச்சை மிளகாய் எடுக்காதீங்க, அவ்வளவுதான். நான் வந்து அதை அப்படியே கொஞ்சம் ஒன்றும் அதிகமாக கடிச்சு முழுங்கிருந்தா கூட ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. நான் ஃபுல்லாக கடிச்சிட்டேன். ரொம்ப காரம் அதிகம், முடியல எனக்கு. அப்படியே வயிறு நெஞ்சு எல்லாம் தக தக தகதான்னு எரியுது. எனக்கு ரவி எப்படி சாப்பிட்டுச்சுன்னு எனக்கு உண்மையாகவே அது கூட அவ்வளோ காமிக்கல. நான் வந்து இந்த வீடியோவை கட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு கொடுக்குறேன். சீரியஸாக நான் ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், கட் பண்ணிட்டு தான் கொடுக்குறேன். நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னால் முடியல. எனக்கு அது நான் வந்து வெள்ளரிக்காய் பாதி இருந்துச்சு, அந்த பாதி எடுத்து சாப்பிட்றேன், முடியல. எனக்கு அந்த காரம் அடங்கலை. அப்படியே ரொம்ப எரிச்சல் ஆயிடுச்சு. அப்படியே மூக்குலேயும் தண்ணியாக கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு பக்கம் கண்ணும் கலங்குது, காதெல்லாம் அடைச்சிடுச்சு. அதுக்கப்புறம் நான் பண்ணு எடுத்து வாயில வச்சு சவைக்கிறேன், முடியல. அதுக்கடுத்து சர்க்கரையை கொட்டுறேன், முடியல. ஜூஸ் குடிக்கிறேன், முடியல. இன்னும் எரிச்சல் அதிகமாகுது. சாக்லேட் சாப்பிட்ற முடியல. சீரியஸாக சொல்கிறேன், நான் ஓப்பனாக சொல்கிறேன். நான் இத்தனையும் சாப்பிட்டேன், ஆனால் அப்போ எனக்கு அடங்கலை. ஃபுல்லாக எரியுது. எனக்கு உண்மையிலே என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. நம்ம எதை இழுக்கிறது? ஓகே, எது வந்தாலும் பூண்டு வரணும். பூண்டு காரமும் இவனுக்கு வந்து வரணும். பூண்டு காரம். சந்தோஷம் சந்தோஷம். உருளைக்கிழங்கு சாப்பிட்டோம், சாப்பிடு. அப்புறம் நான் இன்னொன்னு சொல்றேன். இப்ப நான் பச்சை மிளகா சாப்பிடும்போது நீ சிரிச்சுனே இருந்தல, அதுக்காக இது முழுசா சாப்பிடணும். கொஞ்சம் கூட வைக்க கூடாது. நான் சாப்பிட்டேன் பச்சை மிளகா, நீ இதை முழுசா சாப்பிடணும். கொஞ்சம் கூட கீழே துப்ப கூடாது. உருளைக்கிழங்கு யாராச்சும் பச்சையா சாப்பிட்டுருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம். இவர பிஸ்கெட் சாக்லேட் சாப்பிடுறாரு. ஸ்மைலிங்ல இருக்கிறான் பாருங்களேன். எந்த டேஸ்டுமே இல்லை, ஆனா வித்தியாசமா ஏதோ ஒண்ணு இருக்கு. வித்தியாசமா இருக்குது பாருங்க. தோலை கூட அகட்டல, சாப்பிட்டோம் நல்லா.
இன்னும் இவ்வளோ ரசிச்சு சாப்பிட்ற? சிரிக்காதடா. ஆனா தெரிஞ்ச அவருக்கு வாசம் பிடிக்கல. ஒரு இப்ப நான் சிரிப்பேன்டி. இதை சாப்பிடும்போது அந்த சாறு வருது இல்லையா, அந்த சாறு வந்து அப்படியே ஒரு வாமிட்டிங் சென்ஸை கொண்டு வருது. அப்பதான் இன்னும் நல்லா இருக்கணும். சாப்பிடு சாப்பிடு. சாப்பிட்றது நானு, முகத்தை அப்படி வச்சிருக்கிறது இங்க. ரியாக்ஷன் அங்க இருந்து வருதான். நிஜமாலுமே எனக்கு அப்படியே துப்பிடு போ. பரவாயில்ல பரவாயில்ல. பாத்தீங்களா ஏத்தம் திமிரி. அதாவது அந்த சாறு வருது இல்லையா, அந்த சாறு தான் வாமிட்டிங் சென்ஸை கொண்டு வருது. சாப்பிட மாட்டாங்க, சீரியஸா சொல்றேன். ஸ்மைலிங்லயே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் எடுக்கும்போது ஸ்மைலிங்ல இருந்துச்சு. இன்னைக்கு ஆனா எனக்கு ஒரே சிரிப்பா வருது. இருந்தாலும் ஒரு மாதிரி லைட்டா கொமட்டுற மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் இந்த சேலஞ்சை முடிச்சிருவோம். ஓகே, அடுத்து வந்து திலகாவோடைய டேன். தக்காளி. தக்காளி அதிர்ஷ்டம் எனக்கு வரும்னு நினைச்சேன். தக்காளி போச்சா? எது வரப்போகுதுன்னு தெரியல. ஸ்டார்ட் இன்னொன்னு தெரியுமா, பச்சை மிளகா சாப்பிட்டு டான்ஸ்லாம் ஆடினேன். ரவியை நல்லா போட்டு முதுகுல குத்திக்கிட்டே இருந்தேன். ஓகே சாரி பட்டே. அச்சச்சோ, என்ன எனக்கு மட்டும் இந்த மாதிரி டிஃப்ரெண்டா வருது? பீட்ரூட் எனக்கு வந்துச்சுன்னா நான் ஜாலியா விளையாடி இந்த வாயில வச்சுக்கிட்டு அப்படியே அந்த சாரெல்லாம் வச்சு காமிச்சு ஏதாச்சும் விளையாடலாம். நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். கூட பரவாயில்ல, இவ்வளோ பெரிய பீட்ரூட் நான் எப்படி சாப்பிடுறது? ஏபிசிடியா இல்ல ஏபிசியா? இது சூப்பர்ப்பா. ஜூஸ் கூட வந்து சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஏபிசின்னு சொல்லிட்டு ஜூஸ். லிப்ஸ்டிக் செமையா லிப்ஸ்டிக் சூப்பரா இருக்குப்பா. உதடு கடிக்கும் போது நல்லா இருக்கு, இனிக்குது. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு துவர்க்குது, ஒரு மாதிரியா வருது. பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் கேரட்டு, அதுக்கப்புறம் ஆப்பிள், இது மூணும் வச்சு ஜூஸ் அடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்கப்பா. சூப்பரா. நான் ஒரு டைம் குடிச்சிருக்கிறேன். முடியல, இதை சாப்பிட்டாலும் வாமிட் தாங்க வருது. சரி இதை பச்சையா ட்ரையே பண்ணாதீங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு சாப்பிட்டேன் இல்லையா, அதுவும் வாமிட்டிங் இதாக தான் இருக்கு. இதை சாப்பிடும்போது கடிக்கும் போது இனிக்குது, ஆனா அந்த கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டேஸ்ட் உள்ள போக அப்படியே ஒரு மாதிரி வாமிட் தான் வருது. அதனால லிப்ஸ்டிக் உதடு பார்த்தீங்களா சாருக்கு, அதனால நான் இதை வந்து சாப்பிடல. ஓகேவா, இந்த சேலஞ்சில் இருந்து நான் வந்து இந்த ஒரு சேலஞ்சில் நான் வந்து தோத்துட்டேன். ஏதோ ஒன்று பிடிச்சிக்கல, ஒன்று உனக்கு ஒன்று எனக்கு, அப்படியே ஆன் த ஸ்பாட்ல 2 பேரும் ஒன்னா சாப்பிட்றோம். வீடியோ ஓவர். இதுவும் காரம் அதுவும் காரம், ரெண்டுமே ஈக்குவல். ஓகே இல்லை. வா, பூண்டு சூப்பர். ஆனா இவ்வளோ பூண்டெல்லாம் சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். அதனால இந்த பூண்டை வச்சுட்டு ஒரு 5 பூண்டு இருக்கு. ஓகேவா, நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு 5 பூண்டு வந்து தோல் உரிச்சு வச்சிருக்கிறோம்.
இப்போ இந்த 5 பூண்டை வந்து திலகா சாப்பிட போறா. நான் வந்து இந்த வெங்காயம் சாப்பிட போறேன். நான் வெங்காயம் சாப்பிடுறேன்ல. ஏன்டா என் முகத்தை அவங்க எப்படி ஒரு நேரம் பார்த்து நிற்பாங்க, முகம் வீட்டுல பண்றாங்க. ஆமா, இதுல வந்து ஒரு விஷயம் வந்து இருக்கு. அதாவது நான் வந்து பீட்ரூட் சேலஞ்சில் வந்து நான் வந்து தோத்துட்டேன். அதனால அதுல இருக்கிற ஒரு பெனிஃபிட், அதனால பீட்ரூட்ல வந்து நான் வந்து கொஞ்சம் கடிச்சேன். அதனால பூண்டுல லைட்டா கடிச்சிட்டு இந்த கேமை வந்து திலகாக்கு வந்து ஒரு ஆஃபர் இருக்கு. ஆனா இந்த வெங்காயத்தை ஃபுல்லா சாப்பிடணும். சாப்பிடல அப்படின்னா பாதிலே நான் வச்சிட்டேன்னா திலகா எந்த பூண்டுமே சாப்பிட வேண்டாம். இதுதான் இந்த கேமோட கடைசி ஆஃபர். ஏன்னா நான் ஒன்னு தோத்துட்டேன் இல்லையா, நான் வந்து ஒன்னு தோத்துட்டேன் இல்லையா. பச்சை மிளகாய் சாப்பிட்டு தலைலாம் சுத்து. நான் இந்த வெங்காயத்தை வந்து முழுவதுமா நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா திலகா வந்து ஒரு பூண்டு சாப்பிடணும். நான் சாப்பிட்றேன், எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நான் சாப்பிட்றேன் இந்த வெங்காயத்தை. நான் ஒரு பூண்டு சாப்பிட்றதுக்காகவா? சாப்பிடுவோம்ப்பா, சுட்டு சாப்பிட சொன்னா என்ன சிரிச்சுனே இருக்கிற இந்த வீடியோல இருக்குடா உங்களுக்கு. காரமா இருந்தாலும் நம்ம இப்படிதான் கொண்டு போக வேண்டியிருக்கு. வேற என்ன பண்றது சொல்லுங்க. நாக்கு ஃபுல்லா தகன்னு எரியுது. அந்த பாப்பா அவ வந்து அழகா வாய்ஸ் டோன் போட்டான். அதனாலதான் இன்னைக்கு ஐயா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, ஸ்மைலிங்லே இருக்கிறாரு. ஏன்னா பச்சை மிளகாய் சிரிச்சுட்டானாமா. நேத்து அவரு பச்சை மிளகாய் சாப்பிடும்போது நான் சிரிச்சுட்டானாமா. பாத்தீங்களா, தாளம் போடுறாரு, சிரிச்சுட்டானாமா. சரி ஓகே, டைம் ஆகுது. மாமா நீங்க அத்தைக்கு பச்சை மிளகாய் நிறைய கொடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா. பாப்பாவோட பிரேயர் போல இன்னைக்கு பச்சை மிளகாய் எனக்கு வந்துச்சு. சரி, இப்போ பூண்டு ஏதாச்சும் ஒண்ணு இதுல சூஸ் பண்ணி சாப்பிடு. சின்னதாவே சாப்பிடறேன், பட் ரொம்ப எரிச்சல் தாங்க முடியல. சப்பா எடுத்துக்காதீங்க. சரி டக்குன்னு சாப்பிடு, சேலஞ்சை முடிச்சிடலாம். பூண்டு நல்லா டேஸ்டா இருக்கும். ஆமா தானே, செம்ம டேஸ்டா இருக்கும் பூண்டுலாம். ஆனா இது ஃபன்னான சேலஞ்சு மாதிரியே தெரியல, ரொம்ப ரிஸ்கான ஒரு சேலஞ்சு மாதிரி போயிடுச்சு. ஏன்னா எல்லாமே இதுல வந்து காரசாரமான காய்கறிகள் அப்படிங்கிறதுனால, கொஞ்சம் டிஃப்ரெண்டான காய்கறிகள் அப்படிங்கிறதுனால, பச்சையாவே சாப்பிட முடியாத காய்கறிகள் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப இத்தனையும் பச்சை சாப்பிட்டு அப்படியே ஸ்மைலிங்லே இருக்கிற. அதாவது நீ பச்சை மிளகாய் சாப்பிட்ட சந்தோஷத்தை வந்து என்னால இது பண்ணவே முடியல. அதனாலதான் சிரிப்பு வந்துகிட்டே இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சேலஞ்ச் வந்து நீங்க வீட்டுல பண்ணும்போது இந்த பச்சை மிளகா, அதாவது இதுக்குன்னே சொல்லிட்டு நம்ம பச்சையா சாப்பிடுற காய்கறிகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த காய்கறிகளை மட்டும் வச்சு நீங்க வந்து சேலஞ்ச் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து இந்த சேலஞ்ச் வந்து நம்ம முடிச்சிட்டோம். நிறைய உங்களுக்கு வந்து, அதாவது எங்களுக்கு வந்து காரசாரமா இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து இது வீடியோ வந்து ஃபன்னா தான் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க. அடுத்து வந்து எந்த சேலஞ்ச் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம வந்து அடுத்து பண்ணிடலாம். ஓகேவா? பாய். மறுபடியும் ஒரு நல்ல சேலஞ்சோட சந்திப்போம்.